மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அப்பத்தா வந்து தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவங்க செத்து போன மாதிரி போட்ட டிராமால அப்பத்தா மாட்டிக்கிட்டாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இங்க சேது ஒத்துக்கிறவே மாட்டிட்டாரு. என்ன சேது இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை சம்மதிக்க வைக்கிறதுக்காக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சேதுவும் ஒரு கட்டத்துல ஒத்துக்கிற மாதிரி போகும்போது அப்பத்தா உணர்ச்சி வசப்பட்டு அந்த அவங்க வேஷத்தை மறைஞ்சு எந்திரிச்சிடுறாங்க. என்ன கெட்டப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறந்துட்டு எந்திரிச்சு உட்காந்து அப்படி போடுறா பேராண்டி அப்படின்னு சொன்னதும் ஒட்டுமொத்த கூட்டமும் ஓடிடுது. அப்பத்தாவோட நாடகம் எல்லாத்துக்கும் வெளிச்சத்துக்கு வந்துருது. இந்த சாவித்திரி வந்து அப்பவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, நீ அப்பப்ப கருப்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நாங்க நினைச்சோம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஏமா இப்படி பண்ற, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு இந்த சாவித்திரி வந்து அப்பத்தாவை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கு. இங்க ராஜாங்கமும் அப்பத்தா கிட்ட கோமா பேசிடுறாரு. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க, இங்க ஒட்டுமொத்த ஊரே வந்து நிக்குது, நாளைக்கு எப்படிமா என்னால வெளியே தலை காட்ட முடியும், நீ பாட்டுல செத்துட்டேன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க சொல்லி வச்சு எல்லாருமே வந்துட்டாங்க, நீ என்னடானா இப்படி எந்திரிச்சு உட்காந்து எங்களோட மான மரியாதை எல்லாமே போச்சு ஒன்னால அப்படின்னு ராஜாங்க ஒரு பக்கம் அப்பத்தா கிட்ட கோமா பேசுறாரு. சரி எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அங்க இருந்து போயிடுறாரு. இங்க சேது வந்துட்டு, கிளவி பெரிய மனசி ஆயிட்டேன்னு தான் பேரு, கொஞ்சம் கூட உனக்கு எதுவுமே தெரியல பாரு, இப்படி செத்து போயிட்டேன்னு சொல்லி நாடகமாடி ஊரையே கூட்டி எல்லாரையும் என்ன பாடுபடுத்தி வச்சிருக்க, நீ இப்படி செத்தாப்ல நான் அவளோட சேர்ந்து வாழ்வேன்னு நினைச்சியா, அது நடக்கவே நடக்காது, அவ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இங்கிட்டு தமிழும் வர்றாங்க. அம்மாச்சி ஏன் அம்மாச்சி இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, நான் உங்களுக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு பயந்து போயிட்டோம், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அம்மாச்சி அப்படின்னு தமிழும் சொல்றாங்க. அடியே நான் என்னடி தப்பு பண்ணிட்டேன், நீயும் என் பேரனும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பாடி, உன் மேல அவன் அம்பிட்டு பிரிய வச்சிருக்கான், அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை வச்சுக்கிட்டு இப்படி ரெண்டு பேரும் எதிரும் புதிரமா இருக்கும் போது நான் ஏதாவது பண்ணி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலான்னு தாண்டி நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், சரிங்க அம்மாச்சி ஆனா இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு தமிழும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க. சரி நடந்தது நடந்து போச்சு, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு வேகமா அவங்க பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்பிட்டு போறாங்க. தமிழ் வந்து பஸ் பிடிச்சு போய்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து ராஜாங்க வந்துட்டு ஏதோ யாரோ கூப்பிட்டாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. தமிழ் ரொம்பவே கஷ்டப்பட்டு பஸ்ல ஏறி போறத ராஜாங்க பாக்குறாரு. சன்னாசி வந்துட்டு, அண்ணே அங்க பாருங்கண்ணே, தமிழ்ச்செல்வி புள்ள வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு எவ்வளவு சிரமப்பட்டு படிக்க போகுதுன்னு பாருங்க, இங்க காலேஜ்ல சீட்டு கிடைக்கல, அதனால அந்த காலேஜ்ல போய் படிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த பிள்ளைக்கு ஏதாவது உதவி செய்யலானே, கண்மணி விஷயத்துல நமக்கு எவ்வளவு உதவி பண்ணுச்சு, அப்படிப்பட்ட புள்ள இப்படி மாசமாகி இருந்துகிட்டு இப்படி கஷ்டப்பட்டு போறத நம்மளால எப்படின்னே பார்க்க முடியுது, நம்ம விட்டு வரிசை வயிற்றுல சுமக்குதுனே அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட சன்னாசி சொல்லவும், சரி சன்னாசி நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு இங்க ராஜாங்கமும் சொல்றாரு. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு வேலைக்கு போறாங்க. அண்ணே கொஞ்சம் எங்க வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சுனே, அதனால தானே லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லவும், சரிம்மா இருக்கட்டும், ஏதோ பிரச்சனைன்னு சொல்ற, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு அவர் எதுவுமே கேட்கல. தமிழுக்கு சந்தேகம் வருது, என்னடா இவரு முன்னாடியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தா கூட காட்டு கத்துவாரு,